அவளோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, காஃப் வரும்போது செஸ்ட்ல சவுண்ட் வருது, அப்போ சளி வருது. ஒரு 1/2 அன் ஹவர் மேல நல்லா காஃப் பண்ணதுக்கு அப்புறம் ரிலீஃப் ஆகுது. நைட்டு மட்டும் தான் இது இருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நைட் டைம்ல இருமல் ரொம்ப அதிகமா வருது. அதே மாரி கொஞ்சம் சளி, இருமலோட இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நாளா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குன்னா, கண்டிப்பா வந்து ஒரு அலர்ஜி ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அசிடிட்டியா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்படின்னும்போது 2, 3 காரணங்கள் போலாம். ஸோ இது ஒரு வாட்டி நம்ம நேர்ல டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா சொல்ல முடியும். பட் ஆனா அலர்ஜி அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் சொல்றது கரெக்ட்டா உண்மைதானா அப்படின்றதுக்கு ஒரு சில டெஸ்ட்டுகள், அலர்ஜி அணுக்கள், ஃபீனோ, பிஎஃப்டி இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம கரெக்ட்டா அதை கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம்னா தான் கரெக்ட்டா இருக்கும். ஜஸ்ட் இங்கேயே உட்காந்து நீங்க மருந்து சொல்லுங்க, பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அது கரெக்ட்டா அமையாது. ஸோ ப்ராப்ளம் அலர்ஜியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அது உறுதி. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம்னு சொல்றேன். இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டெம்பரரி ரிலீஃப்காக நீங்க பக்கத்துலயே ஒரு லோக்கல் டாக்டர் பார்த்து நீங்க வந்து பண்ணுங்க. ஒரு வாட்டி டைம் கிடைக்கும் போது நம்ம அதை டீட்டெயிலா செக் பண்ணிட்டு பண்ணுவோன்றது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சரா இருக்கும்.